வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 27ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில மார்ச் 26ஆம் தேதியுடைய பிளாஷ்பேக் பார்த்துடலாம். விச் ஸ்டேட் ஒன் த நேஷனல் அவார்ட் ஃபார் எஃபிஷியன்ட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது திறமையான நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருதை வென்ற மாநிலம்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, நேம் த டூ நியூ முனிசிபல் கார்பரேஷன்ஸ் கிரியேட்டட் பை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 2 மாநகராட்சிகள் எவை அப்படின்னா, ஒன்னு ராமநாதபுரம், இன்னொன்னு வந்து பெரம்பலூர். ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் சராசரி ஆண்டு மழை அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 965.6 mm அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி? தனிநபர் மின்சாரம் கிடைப்பதில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு many percent ஆஃப் த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட்? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் எத்தனை சதவீதம் பேர் சுய தொழில் செய்பவர்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 34.2%. அடுத்த கேள்வி, எக்ஸசைஸ் ஐகிமே இஸ் த ஜாயிண்ட் நாவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா. ஐகிமே பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான? இந்தியாவுக்கும் வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையானது. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய புதிய பினான்ஸ் செக்ரட்டரி, நிதி செயலாளராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அஜய் சேத் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. அஜய் சேத். அடுத்த கேள்வி, சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஆர்.கே. ஸ்ரீராம் குமாருக்கு. அடுத்த கேள்வி, சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில ஜெயிச்சது வந்து ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. ஸோ இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் எப்பவும் போல. ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சில தமிழ் சம்பந்தப்பட்ட சில விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல விருது. ஸோ முதல்ல வந்து சில விருதுகள்லாம் சொல்றேன், அதெல்லாம் சும்மா லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயா நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். முதல்ல வந்து இந்த தேவநேய பாவாணர் விருது. ஓகேவா? இந்த தேவநேய பாவாணர் விருது வந்து எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2020ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விருது முக்கியமா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த தமிழ் அகராதி, அதாவது நல்ல தமிழ் அகராதியை வந்து உருவாக்குறவங்களுக்கு. ஒன்றும் இல்லை, அகராதினா டிக்ஷனரி. ஓகேவா? இங்கிலீஷ்ல நோட் பண்றவங்க இந்தியன் லெக்சிகோகிராஃபர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் லெக்சிகோகிராஃபர்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய விருது தான் இது. அதுல தமிழ்ல நல்லா ரிசர்ச் ஒர்க்ல நல்லா பண்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஸோ இதுல இந்த விருது பெறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிளஸ் இந்த 1 சவரன் கோல்டு, அதாவது 1 சவரன் கோல்டு பிளஸ் வந்து சர்டிபிகேட். ஸோ இதுதான் வந்து தேவநேய பாவாணர் விருது. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீரமாமுனிவர் விருதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வீரமாமுனிவர் விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் எல்லாமே இந்த இந்த தேவநேய பாவாண விருதே மாதிரிதான். ஆனா ஒரு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்க வேற வேற நாட்டுல உள்ளவங்களா இருக்கணும். ஓகே, ஏன்னா வீரமாமுனிவர் நமக்கு தெரியும், வேற ஒரு நாட்டுல இருந்து வந்து இங்க வந்து தமிழை கத்துட்டு தமிழ்ல புலமை பெற்றவர். ஓகேவா? சோ அதனால இது எல்லாமே ஒரே கண்டிஷன் தான், ஆனா வேறு நாட்டுல உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு விருது, தூய தமிழ் பற்றாளர் விருது. தூய தமிழ் பற்றாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது இருக்கு. ஓகேவா? இந்த தூய தமிழ் பற்றாளர் விருதும் இந்த விருதும் 2020ல இருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விருது எப்படின்னா, அதாவது ஒரு காம்படிஷன் வச்சு, அதாவது ஒரு போன்ல இன்டர்வியூ வச்சு நமக்கு வந்து இந்த விருது வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது தூய தமிழ்னா இப்ப அதாவது நம்ம பேசுற வார்த்தைகள்ல வந்து நிறைய கலப்படங்கள் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ அது எதுவுமே இல்லாம தூய தமிழ், எப்படி இருக்கிறீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, இந்த மாதிரி வந்து தூய தமிழ்ல பேசணும். தூய தமிழ்ல பேசி அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு போன்ல இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து தூய தமிழ் பற்றாளர் விருது அப்படிங்கிறது வழங்கப்படும் மக்களே. சோ இந்த விருதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். ஆனா வந்து கோல்டு கிடையாது. ஓகேவா? சோ இந்த விருதுக்கும் வந்து நமக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா கோல்டு கிடையாது, வெறும் சர்டிபிகேட் மட்டும்தான். ஓகேவா? இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தூய தமிழ் ஊடக விருது. இதே தூய தமிழ் ஊடக விருது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஊடக விருதுனா வந்து நமக்கு டிவியா இருக்கட்டும், அதே மாதிரி நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், அதுலயும் வந்து தூய்மையான தமிழை பயன்படுத்துற டிவி சேனல்ஸா இருக்கட்டும், செய்தித்தாள்களா இருக்கட்டும்,
சோ அவங்களுக்கும் இந்த விருது கொடுப்பாங்க. இதுவும் நமக்கு 2020ல இருந்து கொடுக்கக்கூடிய விருது. ஆனா இதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா ரூ. 50,000 பிளஸ் நமக்கு வந்து கோல்ட் மெடல், அதாவது 25,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க பதக்கம், அப்புறம் சர்டிபிகேட். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய விருது. இன்னொரு விருதும் நான் சொல்றேன். அதாவது நற்றமிழ் பாவலர் விருது. நற்றமிழ் பாவலர் விருது. இந்த நற்றமிழ் பாவலர் விருதும் நமக்கு எல்லா விருதுமே, அதாவது இப்ப நான் சொன்ன 5 விருதுமே வந்து 2020ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சதுதான். ஓகேவா? சோ நற்றமிழ் பாவலர் விருது அப்படிங்கிறது வந்து, அதாவது ட்ரெடிஷனல் பொயட்ரி, அதாவது இந்த பழங்காலத்துல இருக்கக்கூடிய பழங்கால பாரம்பரியமிக்க அந்த கவிதைகளா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கக்கூடிய கவிதைகள், மாடர்ன் பொயட்ரி, ரெண்டுத்துலயுமே சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த நற்றமிழ் பாவலர் விருது. இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் ரூ. 50,000 கோல்டு, அதே மாதிரி வந்து ரூ. 50,000 பிளஸ் கோல்டு மெடல், அதாவது நமக்கு 25,000 மதிப்புள்ள கோல்டு மெடல். சோ இதெல்லாம் தான். சோ இப்ப நமக்கு இதுல 2 முக்கியமான விருது பார்க்க போறோம் இன்னைக்கு. தேவநேய பாவனர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதாவது தூய தமிழ் பற்றாளர் விருது. தமிழ்லையும் அப்படியே தூய தமிழ் பற்றாளர் விருதுனே எழுதலாம். பியூர் தமிழ் ஃபேன் வேண்டாம். ஏன்னா நான் டைரக்டா வெப்சைட்ல பார்க்கும்போது அவங்க அப்படியே டங்கிலீஷ்ல தான் எழுதியிருந்தாங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்லாம் பண்ணல. தூய தமிழ் பற்றாளர் அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? தூய தமிழ் பற்றாளர் அப்படிங்கிற விருது. சோ இந்த விருது வந்து யாருக்கு அப்படின்னா பிருந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அப்போ இந்த அவார்டு எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த அவார்டு எல்லாம் நமக்கு டைரக்டா அவார்டு யார் வாங்கினாங்கன்னு கேட்காம அந்த விருதை பத்தி நமக்கு கேள்விகள் நமக்கு கேட்கலாம். சோ அப்படி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் கூட ரெடியா இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி யசோதா வந்து நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது. இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா யசோதா அவர்களுக்கு. பாமா அவர்கள் வந்து போன வருஷத்துக்கான ஔவையார் விருதை வாங்கினாங்க. ஓகேவா? சோ எல்லாமே இந்த அவார்டு எல்லாம் முக்கியம். நம்ம எக்ஸாம்ல எப்பனாலும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழகத்தில் இடம்பெறும். அதாவது இப்ப நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து திடீர்னு ஃபாரின் போறாரு. ஃபாரின் போனோடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக போறேன்னா அங்க இருந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றது. அதாவது அங்க உள்ள தொழிலதிபர்கள்லாம் இருப்பாங்கல்ல, கம்பெனி வச்சிருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்ககிட்ட போயிட்டு எங்க தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு கம்பெனி வைக்கிறது நல்லா இருக்கும், சோ இங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து வேலைக்கு கிடைப்பாங்க, நாங்க இவ்வளவு உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தும் பேசுவாங்க. இதுக்காக தான் வந்து இந்த இந்த நமக்கு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், உலக நமக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் நடக்கும் தெரியுமா மக்களே? சோ உலக முதலீட்டாளர் மாநாடு, இதெல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல நாங்க இந்தந்த இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி எல்லாம் பண்ண பிறகு நம்ம தமிழ்நாடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரூபாய் ஈர்த்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பட்டியல்ல நம்ம தமிழ்நாடுடைய இடம் என்ன அப்படின்னா 6வது இடத்துல தான் இருக்கு. அதாவது மகாராஷ்டிராலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடிக்கு மேல வந்து அவங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சோ முதல்ல வந்து மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து குஜராத், அதுக்கடுத்து கர்நாடகா, அதுக்கடுத்து டெல்லி, ஸோ அதுக்கடுத்து தெலுங்கானா, அதுக்கு அடுத்ததுதான் நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இவ்வளவு மாநிலம், நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 கோடி தான் வாங்கினதாட்டு வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஆனா மகாராஷ்டிராலாம் பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடிக்கு மேல வந்து அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நம்பரிங் இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் சர்வேல உள்ளது. ஓகேவா? பொருளாதார ஆய்வறிக்கையில் உள்ளது. அடுத்து, வாட் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் தமிழ்நாடு? ஓகேவா? தமிழ்நாட்டினுடைய வேலையின்மை விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த டேட்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2023-24 உள்ள டேட்டாவை நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாடினுடைய வேலையின்மை விகிதம் 3.5% சொல்லியிருக்காங்க. ஓவராலா தேசிய அளவுல 3.2% தான். அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேசிய அளவுல இருக்கக்கூடிய வேலை அந்த ஆவரேஜ் காட்டிலும், அந்த சராசரி தேசிய சராசரியை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து வேலையின்மை விகிதம் அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ வேலையின்மை அப்படிங்கிறது வந்து 15 வயசு பிளஸ் அதுக்கு மேல உள்ளவங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 15 இயர்ஸ் பிளஸ் அதுக்கு மேல உள்ளவங்க. அதே மாதிரி வேலையின்மை அப்படின்னு சொல்லும்போது நகர்ப்புறங்கள் தான் வேலையின்மை அதிகமா இருக்கு. அதாவது அர்பன்ல தான் வந்து ரூரலை கம்பேர் பண்ணி, அதாவது கிராமப்புறத்தை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, கிராமப்புறத்தையும் நகர்ப்புறத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நகர்ப்புறத்துல தான் இந்த வேலையின்மை விகிதம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் உங்களுக்கு ஒரு பாயிண்டா கொடுத்து கேட்கலாம். கேட்டா கரெக்டா ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? சோ அடுத்து தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கண்டென்ட் நம்ம போன
போன மாசமே பார்த்த கண்டென்ட். இவன் மறுபடியும் இது வந்து செய்திகள்ல வந்தனால பார்க்கிறோம். சோ பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். எந்த எந்த ஸ்டேட்ட பத்தி பேசுறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேட் கேரளமான்னு எந்த எந்த சிஎம் விஜயனானு மாதிரி கேரளா பத்தி தான் பேச போறோம் மக்களே. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. So, which is the first state to establish senior citizens commission? மூத்த குடிமக்கள் அல்லது முதியோர் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை நமக்கு கேரளா தான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இதை வந்து நான் போன மாசம் நம்ம பிப்ரவரி லாஸ்ட்ல நம்ம இதை பார்த்தோம். அப்போ வந்து அமைக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப அமைச்சிட்டாங்க. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி அப்பவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது கேரளால தான் வந்து நமக்கு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து தினங்கள் பத்தி பார்த்தோம். அதாவது வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே வந்து ஆகஸ்ட் 21 வந்து வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த சீனியர் சிட்டிசன், அதாவது இந்த இந்த முதியோர்களுக்கெல்லாம், முதியோர் அல்லது மூத்த குடிமக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 14567 அப்படிங்கிற நம்பர் வந்து அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே நம்ம கிளாஸ்ல எடுத்திருக்கோம். இந்த கேள்வி சமீபத்துல டிஎன்பிசில நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இந்த முதியோர்களுக்கு உதவி செய்யறதற்காகவே ஒரு செயலி இருக்கு. ஓகேவா? ஒரு ஆப். சோ அந்த ஆப்னுடைய பேர் வந்து பந்தம். ஓகேவா? நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் உருவாக்கப்பட்ட ஆப் பந்தம். இதுல 75 வயதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் அதுல அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். போலீஸ் கண்டினியூஸா அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ பந்தம் அப்படிங்கிறது இதெல்லாம், பந்தம் அப்படிங்கிறது கேரளால இல்ல, இது தமிழ்நாட்டுல நான் சொல்றது. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹரியானால வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சாரம் அப்படின்னா ஜல் சக்தி அபியான். ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின். அதாவது மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கான ஒரு ஒரு பிரச்சாரம். ஓகேவா? ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பஞ்ச்குலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பஞ்ச்குலா ஹரியானால, அங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோ பார்த்தாலே தெரியுது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. சோ என்ன அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன். ஓகேவா? ஸ்கேன் எடுக்கக்கூடிய மிஷின். சோ அதாவது இந்தியாவிலே முதல் முறையா வந்து இது ஆச்சரியமா இருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்டா இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்களாம். ஓகேவா? மத்த இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் உள்ளது வேற 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 நாடுகள்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவின் முதல் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனர் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா நமக்கு இதுக்கு சரியான விடை டெல்லி. டெல்லியில எங்க அப்படின்னா எய்ம்ஸ். ஓகேவா? இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குல்ல, எய்ம்ஸ் தான் ஒண்ணு இல்ல, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் எய்ம்ஸ். எய்ம்ஸ் டெல்லியில தான் இது பண்ணாங்க. சோ நமக்கு இது மும்பையை சேர்ந்த சமீர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த எம்ஆர்ஐ தான் உருவாக்குனாங்க. எம்ஆர்ஐ உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்படிங்கிறது தான் நமக்கு எம்ஆர்ஐனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? கேட்கலாம், எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னும் யாருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா முதல்ல இவருக்கு. ஓகேவா? சோ இவர் பெரிய ஆள். அதாவது நான் முதல்ல சொன்னேன், இந்தியாவிலே வந்து ஒரு அதாவது ஐஏஎஸ்ல வந்து உயரிய பதவி எது, உயர்ந்த பதவி என்ன அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி, கேபினெட் செயலாளர். இந்தியாவுடைய முன்னாள் கேபினெட் செயலாளர் இந்த ராஜீவ் கௌபா. 2019 இருந்து 24 வரைக்கும் 5 வருஷம் ராஜீவ் கௌபா கேபினெட் செக்ரட்டரியா இருந்தாரு. இப்ப அவருக்கு ஒரு புதிய பதவி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் அமைப்பு இருக்குல்ல, சோ நம்மளுடைய நித்தி ஆயோக் அமைப்பினுடைய ஃபுல் டைம் மெம்பராட்டு முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜீவ் கௌபா. ஓகேவா? ராஜீவ் கௌபா இந்தியாவுடைய முன்னாள் கேபினெட் செக்ரட்டரி. நமக்கு நித்தி ஆயோக்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நமக்கு நித்தி அப்படிங்கிறவுடைய ஃபுல் ஃபார்ம். இது நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அந்த அமைப்பு அப்படின்னா ஜான் 1 2015 ஆரம்பிக்கப்பட்டது. முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் திட்ட ஆணையத்தை வந்து தூக்கிட்டு இதை வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? சோ நமக்கு நித்தி ஆயோகுடைய சேர்மேன் ஆட்டு, தலைவராட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதனுடைய துணை தலைவரா இருக்கிறது யார் அப்படின்னா சுமன் பெரி. சோ சுமன் பெரி அப்படிங்கிறவர் தான் வந்து இதனுடைய துணை தலைவரா இருக்காங்க. இதனுடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரியா இருக்கிறது சுப்பிரமணியம். ஓகேவா? பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைமை செயல் அதிகாரியா. இதெல்லாம் அங்க உள்ள முக்கியமான போஸ்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா?
சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்டி வந்து யாரு அப்படின்னா, இந்த ஆன்டி வந்து ஒரு பேங்குக்கு, அதாவது பேங்க் எக்ஸாம் படிச்சு பேங்குக்கு வந்து மேனேஜர் ஆவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேங்க். இந்த பேங்குடைய பேர் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். நம்ம ஆல்ரெடி இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஹூ இஸ் எலெக்டட் as த பிரசிடென்ட் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். புதிய மேம்பாட்டு வங்கியின் தலைவர் இல்ல, இது வந்து தலைவியாக தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த டில்மா. சோ டில்மா வானா ரூசப் அப்படிங்கிறவங்க தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்குடைய ஹெட் ஆட்டு தலைமை பதவி. அதாவது ஆல்ரெடி அவங்க தான் இருந்தாங்க, மறுபடியும் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, சோ சர்வதேச அமைப்பு, அதனுடைய பேங்க் தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது. சோ இதுதான் இந்த பேங்க் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஷாங்காய் சைனால தான், சைனாவுடைய ஷாங்காய்ல தான் இந்த பேங்க் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேங்க்ல இப்ப உறுப்பினரா என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இந்த பேங்க்ல இப்ப உறுப்பினரா சமீபத்துல சேர்ந்தது யார் அப்படின்னா இந்தோனேஷியா. சோ இந்தோனேஷியா வந்து இந்த பேங்க்ல இப்போ புதுசா மெம்பராக இணைஞ்சிருக்காங்க. பிரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பிரிக்ஸ் பத்தி நம்ம போன மாசமே பார்த்தோம். ஒவ்வொரு டைமும் நம்ம பிரிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாட்டி ரிவிஷன். ஓகேவா? சோ பிரிக் அப்படிங்கிற அமைப்பு முதல்ல, அதாவது பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. சோ பிரிக் அப்படிங்கிற அமைப்பு 2006ல ஆரம்பிக்கப்பட்டது. சோ அதனுடைய முதல் மாநாடு ஃபர்ஸ்ட் சமிட் வந்து நமக்கு வந்து 2009ல நடைபெற்றது. அடுத்தது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேர்றாங்க. அப்பதான் பிரிக்ஸ் அப்படின்னாவது எப்போ 2010ல. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ சமீபத்துல ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாநாடு நடைபெறும். 16வது பிரிக்ஸ் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா நமக்கு ரஷ்யால நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ரஷ்யால கசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றது. இந்த பிரிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10வது உறுப்பினராக இணைந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தோனேஷியா. 10வது உறுப்பினராக இணைந்த நாடு இந்தோனேஷியா. ஓகேவா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த அசோக் சிங் தாக்கூர் இருக்கார்ல, இவர் வந்து இன்டாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு மக்களே, அதாவது இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். இன்டாக் INTACH. ஓகேவா? இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல், இதனுடைய தலைவராக அசோக் சிங் தாக்கூர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சோ அடுத்த விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்லிங் மல்யுத்த போட்டி, அதாவது ஆசிய மல்யுத்த போட்டி 2025 எங்க நடைபெறுது அப்படின்னா அம்மன் அப்படிங்கிற இடம். ஓகேவா? அம்மன் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஜோர்டான் அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருக்கு. ஓகேவா? ஜோர்டான் நாட்டுடைய அம்மன் அப்படிங்கிற இடத்துல ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் நடைபெற்றிருக்கு. சோ அதுல இந்தியாவை சேர்ந்த சுனில் குமார் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு. என்ன மெடல் ஜெயிச்சிருக்காரு? பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு, அது என்ன அப்படிங்க சொல்றேன். நீங்க அப்புறமா கூகுள் போய் நீங்க பாருங்க. எனக்கு இப்போ நான் இருக்கிற இடத்துல நெட் இல்ல ஒழுங்காட்டு ப்ராப்பரா, அதனால என்னால ப்ளே பண்ண முடியல, இல்ல நான் ப்ளே பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ விச் டீம் ஒன் த கோல்டு மெடல், அதாவது விச் டீம் ஒன் த கோல்ட் மெடல் இந்த சேபக் டாக்ரோ வேர்ல்ட் கப் 2025. சேபக் டக்ரா உலக கோப்பையில், அது என்ன சேபக் டக்ரா உலக கோப்பையில் தங்க பதக்கம் வென்ற அணி எது? ஸோ வென்ற அணி வந்து எதுனா இந்தியா தான். ஸோ இந்தியாவும் ஜப்பானும் ஃபைனல்ல விளையாடினாங்க. இந்தியா ஜெயிச்சுட்டு போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா பாட்னா, பீகார்ல. இந்த என்ன செப்பக் டக்ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது வாலிபால் மேட்ச் பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ வாலிபால்ல 2 சைடு இருப்பாங்க, சென்டர்ல நெட் இருக்கும், கை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ அதே வாலிபால் மாதிரி கை யூஸ் பண்ணாம காலை யூஸ் பண்ணி அடிப்பாங்க. சிம்பிள். அதாவது வந்து இது வந்து ஃபுட் வாலிபால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது வாலிபால் மாதிரி ஆனா காலை வச்சு அடிக்கணும். காலை வச்சு அடிச்சது. நீங்க சும்மா வந்து சேப்பக் டக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல போடுங்க. இதெல்லாம் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. இதுதான் அந்த கேம். எப்பவுமே தெரிஞ்சு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். அதே மாதிரி இந்த ரித்து நெகி இருக்காங்களே, ரித்து நெகி வந்து நம்ம கபடி வேர்ல்டு கப் வந்து இப்ப இந்தியா ஜெயிச்சாங்கல்ல, இங்கிலாந்து நடந்ததுல, அதுல விமென்ஸ் டீம் உடைய கேப்டன் வந்து ரித்து நெகி, மென்ஸ் டீம் உடைய கேப்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவன் ஷெகாவத். ஓகேவா? சோ ஷெகாவத்னு சொன்னோடனே இந்த புஷ்பா படம் ஃபகத் ஃபாசில் தான் ஞாபகம் வராரு. சோ இது வந்து பவன் ஷெராவத். ஓகேவா? பவன் ஷெராவத், ரித்து நெகி, 2 டீமுடைய கபடி டீமுடைய கேப்டனா இருந்தவங்க. அதுல 2மே இந்தியா ஜெயிச்சுட்டு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்ல உலக நாடக தினம், அதாவது வாழ்க்கையே ஒரு நாடக மேடை, அதை நாமெல்லாம் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி
சோ இன்னைக்கு மார்ச் 27ஆம் தேதி உலக நாடக தின மக்களே. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் தட்டி விட்டு வீடியோ பாருங்க மக்களே. அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்காக புது டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் என்னையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியில இருந்து நமக்கு டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது மக்களே. ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்துரும். ஜூன் 15ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பிலிம்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் கிளியர் பண்ண நினைக்கிறீங்களோ இந்த பேட்ச்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இதுல 22 டெஸ்ட் இருக்கும் மக்களே. ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதாவது முதல்ல வந்து நமக்கு புக் வைஸ் டெஸ்ட், அதாவது 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸா டெஸ்ட் வச்சிருப்போம். பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், இது எல்லாமே நம்ம கவர் ஆயிடும். ஃபுல் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப், ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2299 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அதை மறக்காம பார்த்துட்டு இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தினமொரு திட்டம் பார்த்துலாம். தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து உதான் திட்டம். இந்த உதான் திட்டம் அப்படிங்கிறது உதான்னா என்ன? உதாரணம் என்ன அப்படின்னா உதே தேஷ் கா ஆம் நாகரிக். உதே தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறதா இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இது எப்ப ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 அக்டோபர் 2016. இந்த திட்டம் வந்து எதற்காக அப்படின்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். அதாவது ஒவ்வொரு இடத்தையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஒரு திட்டம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏர்போர்ட், அதாவது ஏர்போர்ட் இல்லாத இடத்துல புதுசா ஏர்போர்ட் கொண்டு வரதா இருக்கட்டும். அதே மாதிரி போகாத இடங்களுக்கு வந்து ஃபிளைட் அனுப்புறதா இருக்கட்டும். இப்ப சில சில இடங்கள்லாம் ஃபிளைட் போகாது. ஸோ ஐ மீன் அந்த ரீஜனல் கனெக்ட், அதாவது ஒவ்வொரு எண்ட்ல இருந்து எல்லா எண்டையும் கனெக்ட் பண்ணும். இப்ப சேலத்துல இருந்து பெங்களூரை கனெக்ட் பண்ணோம். சேலத்துல இருந்து நம்ம வந்து டெல்லியை கனெக்ட் பண்ணோம். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு முதல் விமானம் சேவை ஆரம்பிச்சு. இந்த மாதிரி வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக. அதே மாதிரி இவங்க என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 hour ஃபிளைட் சார்ஜஸ் மினிமம் சார்ஜஸ் 2500 ரூபா அப்படிங்கிறதையும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உதான் ஸ்கீம் பத்தின. உதான் ஸ்கீம்னு டேட்டு கேட்கலாம். அது மாதிரி எந்த அமைச்சகம் அப்படின்னா நமக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை, சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற கொஸ்டின் டீப்பா கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் கமெண்டியர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை என்ன? ஸோ பிசியாலஜி அண்ட் மெடிசின்கான இதை வாங்கினது யாரு அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான கேள்வி, பியூர் தமிழ் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச் பை ஹூம்? தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஏ தேவனைய பாவாணர், பி மனோன்மணியம் சுந்தரம், சி மறைமலை அடிகள், டி சூரியநாராயண சாஸ்திரி. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்துருக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்தது நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லிடலாம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம வந்து அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் 1 yearக்கானது. ஸோ இதுல குரூப் 1, 2, 4க்கானது நமக்கு வந்து எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? ஸோ திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்து டக்குன்னு கையில் எழுதி வச்சுக்கிறேன், எல்லாம் மறந்துடுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு 1, 2, 4 எல்லாத்துமே கவர் ஆயிரும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடும். அதே மாதிரி வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்க உங்களோட ஸ்கோர் பாத்துக்கலாம், தப்பு கரெக்ட் எல்லாம் பாத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் ஆகும், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் ஆகும், உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வீக்குக்கும் உங்களுக்கு வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது கூட தமிழ், இங்கிலீஷ் மெட்டீரியல் தமிழ்லயும் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இதே மாதிரி நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி வந்து டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம், இது மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சாம்பிள் பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு மார்ச் 3வது வாரத்துக்கானது. ஸோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நிறைய சொல்றோம்ல, அதுவும் நிறைய இருக்கும். அது போக இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லையும் இம்பார்ட்டன்ட் எல்லாம் நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். போன வாரம் உள்ளதுல நம்ம பட்ஜெட் பத்தின டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதனால இந்த பிடிஎஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள்,
மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி வந்து சரியான இணையை தேர்ந்து சூஸ் த கரெக்ட் பஸ். இந்த மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும். வாரத்துக்கு 25 கேள்விகள் இருக்கும். இந்த டெஸ்ட்லயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்டாட்டிக் பார்ட்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய அது எங்க படிக்கணும் அப்படின்னா அது வந்து கீழே எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்போம். இது எல்லாமே பைலிங்குலா தான் இருக்கும். ஸோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் படிச்சா போதும், வேற எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. பட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்மளோட ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டைப் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங். நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி, முக்கியமான நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்லாம் போடுவோம். அதே மாதிரி ஏதாவது சடன் நியூஸ் அப்டேட்ஸா வந்து அதில் அப்டேட் பண்ணுவோம். நோட்டிபிகேஷன்ஸ், எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எல்லாம் அதுல நம்ம டிஎன்பிசி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஏதாச்சும் ஆஃபர் இதெல்லாம் நம்ம அதில் போடுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம் மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடும். தேவனைய பாவாணர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சுப்பிரமணியன் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்த தூய தமிழ் பற்றாளர் விருது பிருந்தா அவர்களுக்கு. அடுத்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தமிழ்நாடுடைய ரேங்க் வந்து 6. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல வந்து 3.5% வேலையின்மை விகிதம் இருக்கு. சீனியர் சிட்டிசன் கமிஷன் அமைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து முதல்ல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது, எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி. முழு நேர உறுப்பினராக நித்தி ஆயோக்ல யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ராஜீவ் கௌபா. அடுத்த கேள்வி நியூ டெவலப்மெண்ட் பேங்கோடைய தலைவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ டில்மா. அடுத்த கேள்வி நமக்கு இந்த ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல யார் வந்து சில்வர்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சுனில் குமார். இந்த சேபக் டக்ரோ வேர்ல்ட் கப்ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து இந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. உலக நாடக தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 27 இன்னைக்கு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.